Hi friends, welcome to Divi Farm. So இந்த வீடியோல பார்த்துட்டிங்கன்னா நம்ம கார்டனோட ஒரு குட்டி அப்டேட் தாங்க பார்க்க போறோம். ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். நம்ம வந்துட்டு பார்த்திங்கன்னா முருங்கை மரம் நம்ம ஃபார்மில் வந்துட்டு நிறையா இருக்குது. இந்த முருங்கை மரத்தையெல்லாம் வந்துட்டு பார்த்திங்கன்னா இப்போ நம்ம ரீசெண்டாக வந்துட்டு ரொம்ப ஹைட்டாக போனது எல்லாமே வந்து வெட்டி விட்டுருந்தோங்க. அந்த வெட்டி விட்டதுக்கு அப்புறம் பார்த்துட்டிங்கன்னா இப்போ ஃபுல்லாக வந்து அழகாக தளைஞ்சு வந்திருக்கு. ஸோ இங்கே பாருங்கள், இதெல்லாம் வந்துட்டு நாங்கள் வெட்டி விட்டது தான் எவ்வளோ அழகாக வந்து தளைஞ்சு வந்திருக்குதுன்னு பாருங்கள். ஸோ ரொம்பவே வந்துட்டு சூப்பராக தளைஞ்சு வந்திருக்கு. இந்த மாதிரி க்ரோ ஆகி சூப்பராக வந்திருக்குங்க. ஃபஸ்ட்டு வந்து இருந்த தலை எல்லாமே வந்துட்டு ஒரு சின்ன நோய் பிடிச்ச மாதிரி நோய் தாக்கப்பட்டு இருந்துச்சுங்க. ஆனால் இப்போ நாங்கள் வெட்டி விட்டதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா தளைஞ்சு வந்திருக்கிறது எல்லாமே சூப்பராக இருக்குது. முருங்கை மரத்தை ஏன் வந்து இந்த மாதிரி வெட்டி விடணும் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, முருங்கை மரம் வந்துட்டு ரொம்ப இந்த மாதிரி ரொம்ப ஹைட்டாக போயிடுச்சு அப்படின்னா மேலே போய் காய் பிடிக்கிறது வந்து ரொம்ப சிரமங்க. இந்த மாதிரி நம்ம கீழே இருக்கும்போது வந்து பார்த்துட்டிங்கன்னா காயும் நல்லா பிடிக்கும், அதே சமயம் வந்துட்டு அதோட க்ரோத்துமே வந்து சூப்பராக இருக்குங்க. இன்னுமே வந்துட்டு நிறைய இந்த மாதிரி ஹைட்டில் இருக்குங்க. இதுவுமே வந்து நல்லா பார்த்து வெட்டணும். ஸோ இன்னும் ஒரு 3 மரத்துக்கிட்ட வெட்டணுங்க. நாங்கள் பாதி தான் வந்து வெட்டியிருக்கோம். எங்களுக்கு எட்டின அளவுக்கு வந்து வெட்டி விட்டுருக்கோம். ஸோ அதுவே வந்துட்டு சூப்பராக க்ரோ ஆகி வந்திருக்குங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்ம ஃபார்மில் வந்துட்டு தின்னூர் பத்தினி வந்து ரொம்ப அழகாக முளைச்சிருக்குங்க. தின்னூர் பத்தினி வந்து பார்த்துட்டிங்கன்னா ரொம்பவே மருத்துவ குணம் வாய்ந்தது. குழந்தைகளுக்கு வந்துட்டு நலங்கரைக்கிறதுக்கெல்லாம் வந்துட்டு ரொம்ப யூஸ் ஆகுங்க. நம்ம சாமிக்குமே கூட வச்சு கும்பிடலாம். தின்னூர் பத்தினி வந்து ரொம்ப செம்ம மனம் அடிக்குதுங்க. இப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த ஒரு செடி காஞ்சு போன மாதிரி செடி ஒன்று தெரியுது இல்லைங்களா, அதுதான் ஃபஸ்ட்டு வந்துச்சு. அது ஃபஸ்ட்டு வந்ததுக்கப்புறமே பார்த்துட்டிங்கன்னா ஃபுல்லாக அதிலிருந்து ஸ்ப்ரெட் ஆனதுதாங்க. ஒரு சின்ன அழகான ஒரு தோட்டம் மாதிரியே வந்துருச்சு. அங்கேருந்து இந்த பக்கம் விதையெல்லாம் ஸ்ப்ரெட் ஆகி எல்லா பக்கமே வந்துட்டு சூப்பராக வந்து முளைச்சி வந்திருக்குங்க. ஸோ இங்கே பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும் சூப்பராக இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்துட்டு பார்த்துட்டிங்கன்னா பேஞ்ச மலையில் வந்து பார்த்துட்டிங்கன்னா என்னென்ன செடி நம்மளுக்கு தேவையானது முளைக்குதோ அதை விட அதிகமாகவே வந்து பார்த்துட்டிங்கன்னா தேவையில்லாத களை செடிகள்லாம் வந்து முளைச்சிருதுங்க. நாங்கள் இப்போ ஒரு 1 மந்த் முன்னாடி தான் ஃபுல்லாக எல்லாமே பிடுங்கி க்ளீன் பண்ணி விட்டுருந்தோம். இப்போ மறுபடியும் பார்த்துட்டிங்கன்னா எல்லாமே வந்து முளைச்சி வந்துருச்சு. இந்த விசப்பூடு எல்லாமே வந்து முளைச்சி வந்துருச்சுங்க. இனி பார்த்துட்டிங்கன்னா மறுபடியும் வந்துட்டு ஃபார்ம்குள்ளே க்ளீன் பண்ணுற வேலையை வந்து ஆரம்பிக்கணும். அடுத்து வந்து பார்த்துட்டிங்கன்னா ரொம்பவே வந்து கவலைப்பட வேண்டிய விஷயம் என்னென்னா, நம்ம போட்டிருந்த இந்த வலை ஃபுல்லாமே வந்துட்டு நம்ம எத்தனை டைம் எடுத்து கட்டினாலுமே பார்த்துட்டிங்கன்னா ஃபுல்லாக இந்த மாதிரி கீழே விழுந்துருது, சாஞ்சிருது, எதுவும் பெருசாகவே நிற்கலைங்க. ஏன்னா காற்று வந்து ஓப்பன் பிளேஸாக வந்து இருக்கிறதுனால காற்று வந்து அந்த அளவுக்கு வந்து அடிக்கிறதுனால எதுவுமே தாங்கலை. ஸோ வந்துட்டு மறுபடியும் நம்ம வந்து எடுத்து கட்டணுங்க. நெக்ஸ்ட்டு பார்த்துட்டிங்கன்னா இது வந்து முள்ளு கத்திரிக்காய் செடி. முள்ளு கத்திரிக்காய் செடியில் வந்துட்டு நிறைய மருத்துவ பயன்கள் எல்லாம் இருக்குதுங்க. நாங்கள் வந்து மேக்ஸிமம் வந்துட்டு ஒரு 15 days ஒன்ஸ் வந்துட்டு இதில் வந்துட்டு ஏதாவது ஒன்று குழம்பு இல்லைனா வந்துட்டு வறுத்து சாப்பிட்றது அந்த மாதிரி ஏதாவது ஒன்று செஞ்சுருவோம். மேக்ஸிமம் வந்து குழம்பா வச்சு சாப்பிட்டா வந்து செம டேஸ்ட்டாக இருக்கும். கருவாட்டு குழம்பு டேஸ்ட் மாதிரியே வந்துட்டு இந்த முள்ளு கத்திரிக்காயும் அந்த அளவுக்கு டேஸ்ட் கொடுக்குங்க, சூப்பராக இருக்கும். ஸோ இதுதான் வந்துட்டு முள்ளு கத்திரிக்காய் செடி. அடுத்தது வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்மளோட வாழை மரத்தை பார்க்கலாங்க. இந்த சைடு வந்து இந்த வாழை மரம் இருந்துச்சு இல்லைங்களா, இங்கே ஒரு வாழை மரம் நல்லா பெருசாக இருந்துச்சு. அந்த வாழை மரம் பார்த்துட்டிங்கன்னா நல்லா பெருசாகி ஈனி தார் எல்லாமே விட்டுருந்ததுங்க. தார் விட்டுருந்ததில் பார்த்துட்டிங்கன்னா நல்லா காற்றடிக்க வந்துட்டு அதுவுமே வந்துட்டு விழுந்துருச்சு. நாங்கள் என்ன தான் வந்துட்டு இதுக்கு இந்த மரத்தை எல்லாமே வச்சு இந்த மரத்தையெல்லாம் வச்சு வந்து நாங்கள் முட்டு கொடுத்துருந்தோம். ஸோ இந்த மாதிரி கவுட்டி மாதிரி இருந்தது, அந்த மரத்தை வச்சு முட்டு கொடுத்துருந்தோம். அதுக்கெல்லாம் எதுவுமே கேட்கலைங்க. முட்டு கொடுத்துமே வந்துட்டு கீழே சாஞ்சு விழுந்துருச்சு. சாஞ்சு விழுந்ததுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா அந்த தாரும் நாங்கள் வெட்டி எடுத்துட்டோம். தார் வந்துட்டு பெருசாக வந்துட்டு க்ரோ ஆகி வரலை, அதனால் வெட்டி எடுத்து வச்சுருக்கோங்க. அடுத்தது வந்துட்டு பார்த்துட்டிங்கன்னா இந்த சைடு இருக்கிற வாழை மரம் வந்து இப்போ தான் ஒன்று ஈனி இருக்குது. ஸோ வந்து வாங்க பார்க்கலாம். ஸோ இங்கே பார்த்துட்டிங்களா, ஸோ இதுதான் வந்துட்டு அந்த வாழை மரம் அழகாக வந்து ஈனி வந்திருக்குங்க. இது வந்துட்டு தார் நல்லா பெருசாகவே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க. சூப்பராக வந்துட்டு ஈனி வந்திருக்கு. ஸோ இது வந்து எவ்வளோ பெரிய மரமாக இருக்குது பாருங்கள். நல்லா பெரிய ஹைட் ஆகி தான் வந்துட்டு வாழை மரமே ஈனி வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி ஹைட்டில் இருக்கிற வாழை மரம் ஈனிச்சு அப்படின்னா தாரும் நல்லா பெருசாக இருக்கும், பழமும் சூப்பராக இருக்குங்க. பழத்தோட டேஸ்ட்டுமே பார்த்துட்டிங்கன்னா அட்டகாசமாக இருக்குது. இதுக்கு முன்னത്തെ தார் வெட்டினதுலேயே வந்துட்டு அவ்வளோ டேஸ்ட் இருந்துச்சு. ஸோ அதே அளவுக்கு இந்த தார் வந்துட்டு டேஸ்ட்டாக இருக்குன்னு பார்க்கலாம். எந்த மாதிரி வருதுன்னு பார்க்கலாங்க.
ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு பார்த்துட்டிங்கன்னா நம்ம கோழிங்களோட அப்டேட்ஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் பார்த்துடலாம். கோழிங்களோட அப்டேட்ஸில் வந்துட்டு பார்த்துட்டிங்கன்னா நம்மக்கிட்ட ஏதோ இங்கே இருக்கும் இல்லைங்களா, இதோ நம்மளோட பெரிய காகம். இதுதான் வந்துட்டு நம்ம ஃபார்ம்லேயே இருக்கிற பெரிய காகம். இதுக்கு வந்துட்டு ஒரு 2 இயர்ஸ் ஆகுதுங்க. 2 இயர்ஸில் வந்துட்டு இதோட சண்டைன்னு பார்த்துட்டிங்கன்னா தரமாக இருக்கும். நெஞ்சு மட்டத்துக்கு ஏறி அடிக்குங்க. இதோட விளையாட்டும் வந்து அவ்வளோ நல்லா இருக்கும். இது நம்ம வந்துட்டு இப்போது ப்ரீடிங்கில் இருந்துச்சு. ப்ரீடிங் போட்டதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா இப்போ வந்து இதில் ரெஸ்ட்டில் விட்டுருக்கோம். ஸோ கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 1 மந்த்து கிட்ட ரெஸ்ட்டில் விட்டுருக்கோங்க. ஸோ வந்து ப்ரீடிங் போட்ட சேவலுக்கு எப்போவுமே வந்து கொஞ்சம் ரெஸ்ட்டு கொடுக்கணும். அப்படி கொடுத்தா தான் வந்துட்டு சேவலோட க்ரோத்தும் நல்லாயிருக்கும், அதோட சண்டையும் வந்து ஈக்குவலாக இருக்குங்க. ஸோ அதனால் வந்து நம்ம ரெஸ்ட்டில் விட்டுருக்கோம். நெக்ஸ்ட்டு வந்து பாருங்கள், நெக்ஸ்ட்டு வந்து நம்மளோட அழகான இந்த கோழி குஞ்சு நம்ம செவலிச்சு பார்த்துட்டிங்கன்னா நான் அடை வச்ச வீடியோ வந்து போட்டிருப்பேன். அதுக்கப்புறம் குஞ்சு பொரிச்ச வீடியோ எதுவும் எடுக்கலைங்க, சாரி. இப்போ வந்து பாருங்கள் 5 குஞ்சு வந்து பொரிச்சிருக்கு. 6 முட்டை வந்து அடை வச்சோம். 6 முட்டையில் வந்து 5 குஞ்சுக்கு பொரிச்சிருக்கு. அந்த 5 குஞ்சுக்குமே பாருங்கள் எவ்வளோ ஆக்டிவாகவும் சூப்பராகவும் இருக்குன்னு. ஸோ செம்ம ஆக்டிவாகவும் இருக்குங்க. க்ரோத்துமே பார்த்துட்டிங்கன்னா 1 மந்த் ஆச்சு கரெக்டாக. 1 மந்தில் பாருங்கள் குஞ்சுகளோட க்ரோத்து, அதோட ஹைட்டு, வெயிட்டு எல்லாமே பக்காவாக சூப்பராக இருக்குதுங்க. இங்கே பாருங்கள், நான் பக்கத்தில் வந்ததுமே பார்த்துட்டிங்கன்னா தீவனம் போட சொல்லி எவ்வளோ அழகாக வந்து முன்னாடி நின்று கேட்டுட்ருக்காங்க. கோழியுமே வந்து பாருங்கள், கோழியுமே வந்துட்டு சூப்பராக இருக்குது. என்னதான் வந்து இந்த கோழி வந்துட்டு போன பேட்சே வந்து 11 குஞ்சு பொரிச்சு அதில் 7 குஞ்சுகளை வந்துட்டு சூப்பராக வந்துட்டு காப்பாற்றி கொண்டு வந்துருச்சு. இந்த டைமே வந்துட்டு இதுலேயும் குஞ்சுகளை காப்பாற்றுறதுல செம்ம ஆக்டிவ்ங்க. இந்த 5யுமே வந்துட்டு ஃபுல்லாக காப்பாற்றி கொண்டு வந்துருங்கிற நம்பிக்கை இருக்குது. ஸோ பார்ப்போம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு பார்த்துட்டிங்கன்னா பேலன்ஸ் இருக்கிற கோழி. ஸோ இந்த வெடை பார்த்துட்டிங்கன்னா இந்த வெடை தாங்க நம்ம காகத்து கூட, பெரிய காகத்து கூட வந்து போட்டிருந்தோம். ஆனால் ஏன்னு தெரில வந்து 2 கூம்பு முட்டை வச்சிருச்சுங்க. 2 கூம்பு முட்டை வச்சுமே வந்துட்டு அடையே விலகலை. ஆனால் ஒவ்வொரு டைமே பார்த்துட்டிங்கன்னா 15 to 18 முட்டை கிட்ட சாலிடாக வச்சிருது. ஆனால் ஏன் அடை விலகலைன்னு தெரியலங்க. அதுக்கான ரீசன் என்னென்னு உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்களும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ என்ன பண்ணால் வந்து அடை விழுகும் அப்படிங்கிறதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட்டு வந்துட்டு பார்த்துட்டிங்கன்னா குஞ்சுகளாக இருக்குது. குஞ்சுகளுமே வந்துட்டு பார்த்துட்டிங்கன்னா இப்போ மேக்ஸிமம் ஒரு பட்டாக்கள் இருக்குது. வாங்க வந்த பட்டாக்களை எல்லாம் பார்த்துடலாம். இதோ இங்கே மேயுது இல்லைங்களா, இதோ இங்கே வந்து இங்கே ஒரு குஞ்சு இருக்குது. ஸோ இது வந்துட்டு இன்னொரு சேவல். இந்த சேவல் வந்து பார்த்துட்டிங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 11 மந்த்ஸ் ஆச்சு. இன்னும் ஒரு மாதம் இருக்குது, ஒரு வருஷம் ஆகிறதுக்கு. 11 மந்தில் பார்த்தீங்களா எவ்வளோ ஒரு அழகான ஒரு க்ரோத், பார்த்தீங்களா எவ்வளோ அழகு, லட்சணம். சண்டையுமே பார்த்துட்டிங்கன்னா சூப்பராக இருக்குது. இதோட வெயிட்டுன்னு பார்த்துட்டிங்கன்னா கிட்டத்தட்ட இப்போ ஒரு 3.5 கிலோ கிட்ட வருங்க. சூப்பரான சேவல். அழகுலே ஆகட்டும், அடியிலே ஆகட்டும், கோபமெல்லாம் அவ்வளோ தரமாக இருக்குதுங்க. செம்ம சேவல். நம்ம ஃபார்மோட ஒர்த்தான சேவல்னு கூட சொல்லலாங்க. செமையாக இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்துட்டு பார்த்துட்டிங்கன்னா அது கூட வெடைகம் இருக்குது. வெடைகம் வந்துட்டு பார்த்துட்டிங்கன்னா நம்மக்கிட்ட இப்போ ஒரு 8 வெடைகம் வந்துட்டு அவைலபிளாக இருக்குங்க. அந்த 8 வெடைகளுமே வந்துட்டு ஒன்றுக்கு ஒன்று வந்து சளைச்சதில்லை. வெடைகளுமே கூட சண்டை போடுறதுலேருந்து எல்லாமே வந்துட்டு சூப்பராக இருக்குது. நெக்ஸ்ட்டு பாருங்கள் சேவல் பட்டான்னு சொல்லலாம். இதுகளுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 6 மந்த் to 7 மந்த்ஸ் ஆச்சுங்க. 7 மந்த்லேயே வந்து க்ரோத்து பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு. நம்மக்கிட்ட வந்து பட்டாக்கள்னு பார்த்துட்டிங்கன்னா இப்போ ஒரு 5 பட்டா இருக்குது. இதில் ஒரு 3 பட்டா, இன்னும் ஒரு 2 பட்டா வந்து வெளியே மேயருக்கு போயிருக்குங்க. சூப்பரான க்ரோத்தாக இருக்குது எல்லாமே. இதோ அங்கே பாருங்கள் வெடையுமே பாருங்கள் எவ்வளோ ஒரு அழகான வெடை, தரமாக இருக்குதுங்க. இந்த வெடையுமே கூட எல்லாமே செமையாக இந்த டைம் வந்து விழுந்துருக்குங்க. ஸோ இதுதான் வந்து நம்ம ஃபார்மோட அப்டேட்டு. ஸோ இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்தா நம்ம சேனலை மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.